நாகசாகி அணுகுண்டு வீச்சு 1945 ஆகஸ்ட் 9ஆம் நாள் ஜப்பானின் நாகசாகி நகரில் அமெரிக்கா அணுகுண்டு வீசியது. உலகின் முதல் அணுகுண்டு ஹீரோஷிமாவில் வீசப்பட்ட 3 நாட்களுக்குள் நாகசாகியில் 2வது அணுகுண்டு வீசப்பட்டது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. 1945 2ஆம் உலகப் போர் ஐரோப்பாவில் முடிவடைந்த நிலையில் ஜப்பான் மட்டும் தொடர்ந்து போரில் ஈடுபட்டிருந்தது. பலமுறை சரணடைய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட போதும் அதனை பொருட்படுத்தாமல் ஜப்பான் போரை தொடர்ந்தது. இதையடுத்து அணுகுண்டு வீசி ஜப்பானை பணிய வைப்பது என்னும் கடுமையான முடிவை அமெரிக்கா எடுத்தது. மன்ஹாட்டன் திட்டம் மூலம் உருவாக்கப்பட்ட அணுகுண்டுகள் அணுசக்தியின் பயங்கர வடிவத்தை உலகுக்கு காட்டின. ஆகஸ்ட் 6ஆம் நாள் ஜப்பானின் ஹீரோஷிமா நகரின் மீது முதல் அணுகுண்டை வீசி பேரழிவை ஏற்படுத்திய அமெரிக்கா ஜப்பானின் சரணடைதலுக்காக காத்திருந்தது. ஜப்பானிடமிருந்து அத்தகைய சமிங்கைகள் எதுவும் வராத நிலையில் மீண்டும் ஒரு அணுகுண்டு தாக்குதலை அமெரிக்கா திட்டமிட்டது. அதன்படி 1945 ஆகஸ்ட் 9ஆம் நாளன்று போக்ஸ்கேர் எனும் B-29 குண்டுவீச்சு விமானம் ஃபேட்மேன் என்ற புளூட்டோனியம் அடிப்படையிலான அணுகுண்டுடன் கியூஷு தீவில் உள்ள கோகுரா என்ற பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்த புறப்பட்டது. ஆனால் கோகுராவின் வான்பகுதியில் இருந்த அடர்மேக கூட்டங்கள் காரணமாக இலக்கை தெளிவாக தீர்மானிக்க இயலவில்லை. இதையடுத்து மாற்று இலக்காக திட்டமிட்ட நாகசாகி மீது 2வது அணுகுண்டை வீச முடிவு செய்யப்பட்டது. நாகசாகி தெற்கு ஜப்பானில் அமைந்திருந்த ஒரு முக்கியமான தொழிற்சாலை நகரமாகும். கப்பல் கட்டுமானம், ஆயுதங்கள் மற்றும் எந்திர உற்பத்தி தொழில்களில் ஈடுபட்டிருந்ததால் நாகசாகி ராணுவ இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. காலை 11:02 மணிக்கு ஃபேட்மேன் என்ற அணுகுண்டு நாகசாகி நகர் மீது வீசப்பட்டது. சுமார் 500 மீட்டர் உயரத்தில் வெடித்த ஃபேட்மேன் குண்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுற்றளவில் முழுமையான அழிவை ஏற்படுத்தியது. கட்டிடங்கள், வீடுகள், ஆலயங்கள், மருத்துவமனைகள், பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்தும் நொறுங்கின. ஏராளமான மக்கள் உடலில் பற்றி எரியும் தீயுடன் மரண ஓலமிட்டபடி நகரிலிருந்து வெளியே ஓடினர். குண்டுவெடிப்பில் சுமார் 40,000 பேர் கொல்லப்பட்டனர். தீக்காயம், சுவாச பாதிப்பு, கதிர்வீச்சு பாதிப்பு போன்ற காரணங்களால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். 1945 இறுதிக்குள் 70,000க்கும் மேற்பட்டோர் இந்த அணுகுண்டு வீச்சின் காரணமாக உயிரிழந்தனர். நாகசாகி தாக்கத்திற்கு பிறகு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஜப்பான் சரணடைந்தது. 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அணுகுண்டு என்பது வெறும் ஒரு ஆயுதம் அல்ல, அது மனித குலத்தையே அழிக்கக்கூடிய பேரழிவு பாதை என்பதை ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வீச்சுகள் உலகிற்கு உணர்த்தின.